மடு கல்விய அமைப்பாளர் குழந்தை அவர்களே மற்றும் கௌரவர்களே சமூகங்களே மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் எனக்கு இனிய வந்தனங்கள். தேடி தேடி பயின்ற கல்வி தெளிந்த அறிவித்தல் ஓடி ஓடி உழைத்த உழைப்பு உயர்ந்த நிலையில் அந்த வகையிலே தனது ஆய்வாளராலும் உழைப்பாளரும் இந்த பிஎஸ்சி நிறுவனத்தை உயர் நிலைக்கு சென்றுள்ள நிறுவன நிர்வாகி அன்பு அவர்களுக்கு உங்கள் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வானது பெருமைக்குரிய நிகழ்வாக கருதப்படவில்லை. ஏனென்றால் பாடசாலைகளிலே நடைபெறுகின்ற நிகழ்வுகளை தாண்டி கண்ணுக்கு குளிர்மையாகவும் மாணவர்களை தலைமைத்துவம் பண்புகளை வளர்க்கும் முகமாகவும் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் ஒரு சில குறைகள் இருந்தாலும் இதுபோன்ற நிகழ்வுகள் எதிர்வரும் காலங்களிலே இடம்பெற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறது. அத்தோடு இந்த பிஎஸ்சி நிறுவனம் அளவட்டி மக்களுக்கு கிடைத்த பிரசாதமாகும். ஏனென்றால் இங்கே கல்வி பெறுகின்ற மாணவர்களின் கல்வி பெறுவது அடைவு மட்டம் அனைத்தையும் அன்புடாக காணக்கூடியதாக இந்த நிறுவனம் எவ்வாறு தோற்றமிட்டது, எவ்வாறு அளவட்டி மனிதனை பார்ப்பது என்பதை ஒரு சிறு கதை கூறலாம். ஒரு ஊரில் கல்வி பயின்று பட்டம் பெற்று தனது அடுத்த கட்ட நடவடிக்கையாக வேலை பெறுகின்ற ஒரு சூழ்நிலையிலே மாணவர்கள் வேலைக்காக அழைத்திருக்கிறார். அப்படி ஒரு ஊராக சென்று தனக்கு வேலை பெற்று கொண்டிருக்கிற பொழுது இந்த ஊரிலே ஒரு வேலை கிடைக்கிறது. அடுத்த ஊருக்கு சென்று அங்கே செல்கிறார்கள். அங்கேயும் வேலை அப்படி ஒரு ஊராக சென்று ஒரு ஊருக்கு போடுறாங்க. அங்கே வேலை என்ன வேலை என்றால் ராஜா வேலை. அந்த ராஜா வேலையோட ஒரு திருப்பம் என்னவென்றால் 5 வருஷம் அந்த ஒரு ஊரிலே ராஜாவாக இருக்கலாம். 5 வருஷம் முடிந்தவுடன் அவர்களை அறிவித்துள்ள கொடிய விலங்குகள் ஊர் பாம்புகள் இந்த காட்டுக்கு கொண்டே போட்டு விடுவார். அந்த காட்டுக்குள்ளே அந்த விலங்குகளை அவர்களை எல்லாம் காப்பிட்டு கொண்டு போயிடுவோம். அப்போ இந்த மாணவர்கள் ஓகே நாங்கள் பார்ப்போம் ரெண்டு சரி போட்டு அந்த ஊரில் ராஜா வேலைக்கு போய் ராஜாவாக இருந்து நல்ல சிறப்பாக அந்த நாட்டை வந்து அந்த 5 வருஷம் முடியும். 5வது வருஷம் நாளைக்கு அந்த ராஜாவை விடைபெற்று அந்த நாட்டுக்கு போகுது. அப்போ அந்த ராஜாவை அடுத்த நாள் இந்த மரியாதை போவோம். அப்போ அந்த காட்டுக்கு போகணுன்னா கடலுக்கு பயணம். அப்போ அந்த கடல் வழியாக ஓட்டி ஓட்டிலே இருந்து போய் சொல்கிறார், நீங்கள் இந்த நாட்டுக்கு சிறப்பாக எல்லாம் சேவையாற்றி கொண்டீர்கள். நீங்களே இப்படி இங்கே போய் சாமாமல் நம்மளை நீங்கள் எங்கேயாவது தப்பி கொள்ளும் என்று சொல்ல சிரிப்பு கொடுத்து அதே உண்மை அதே சிரிப்பு அப்போ இந்த கவலை முடியும் இல்லை எங்கள் கவலை. அப்போ இப்படியே வளர்ந்து 5 வருஷம் காக்குது, 1 வருஷம் காக்குது, 2 வருஷம் காக்குது. அந்த மற்ற அந்த கொடியெல்லாம் அந்த காட்டுக்கு எங்கே பண்ண போகுது. அங்கே போனால் பெரிய அதிசயம். அந்த கொடிய விலங்கு நிறைந்த காட்டின் வாசலில் மாலை 8 பாகங்கள் வரவேற்பதற்காக அந்த ஊரில் உள்ள மக்கள் மாற்றி கொண்டிருக்கிறாங்க. அப்போ இந்த ஓட்டுக்கிட்ட ராஜா உங்களுக்கு இது எப்படி நடந்ததுன்னு சொல்லுவோம். அவர் சொல்ல நான் இந்த நாட்டிலே ஆலயத்திலேயே எனது எதிர்காலத்தை சிந்தித்து எனக்கு ஒரு அடியாரத்தை
ஏற்படுத்தியிருக்கிறது. அதுதான் இந்த கிராமம். இந்த கிராமத்தில் உள்ள அந்த கொடிய விலங்குகளை இங்கே உள்ள அந்த கிராமத்தோடு மற்ற அந்த சிப்பாய்களை கொண்டு அதை எல்லாமே அழித்து எனக்கு ஒரு நாட்டை கட்டி எழுது அந்த நாட்டிலே நான் பாதுகாத்திருக்கிறேன். இனி எனக்கு எந்த வேலையும் தேவையில்லை. நான் எந்த நாட்டில் எந்த நிறுவனத்தில் சந்தோஷமாக நான் எனது சேவையையும் எனது வேலையையும் பார்த்துக் கொள்வேன் சொன்னேன். அதே மாதிரி தான் அன்பு ஆசிரியர் அவர்கள் இங்கேயோ இருக்கு அளவடி மண்ணுக்கு காலது அங்கே ஜிஇசி என்ற நிறுவனத்தை தான் உருவாக்கி அந்த நிறுவனத்தின் வழிபாடுகளை நீங்கள் இந்த கலை நிகழ்வு மூலம் காட்டுகிறது. இது மட்டுமல்ல, இந்த கல்வி நிறுவனத்திலே நன்றாக திகழ்ந்தவர்கள் அன்பு ஆசிரியர், தமிழி ஆசிரியர். அன்பு ஆசிரியர் கணிதத்துறையும் தமிழி ஆசிரியர் விஞ்ஞானத்துறையும் தேர்ந்தெடுத்துள்ளார். இது உங்களுக்கு என்ன மாதிரி சொன்னால் சிதேனும் உமையும் மாதிரி ரெண்டு சக்திகள். அதுபோல தான் இந்த நிறுவனங்கள் இருக்கிறது. நமது வாழ்விலே முதல் ஆரம்பத்திலே தோன்றியது கணிதம், இரண்டாவது தோன்றியது விஞ்ஞானம். உங்களுக்கு கணிதம் முதல் ஆரம்பத்திலே தோன்றியது ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவோம். ஆதி காலத்திலே மனிதன் வேட்டையாடித்தான் உணவு உணர்ந்தவர். அப்போ ஒரு காட்டுக்குள்ளே போய் வேட்டையாடி ஒரு வேட்டையாடி ஒரு நாள் இல்லாமல் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் தேடி கிடைச்சிருக்கணும். அப்போ கிடைச்ச உடனே என்ன செய்யலாம் என்று போட்டு இதை அப்படியே பழங்கள் சாப்பிட்டு தண்ணியை படுத்துது. படத்தை செய்ய யோசனை வருகிறது. நான் வேட்டையாடுறதுக்கு காட்டுக்கு வேடி தெரியாமல் ஒரு கொஞ்சம் விலங்குகளை நான் வளர்த்தால் எனக்கு பசி அந்த வேட்டையாட முடியாத நேரத்தில் அந்த விலங்குகளை சாப்பிடலாம். என்ன செய்ய போது கொஞ்சம் ஆடுகளை வளர்க்க தோணுது. ஆடுகளை வளர்க்க தோணுன்னா அவருக்கு கணிதம் தெரியாது, எண்ணம் தெரியாது. ஆனால் விளையாட்டு தெரியும். ஒரு காப்பு ஆரம்பிக்கிறது, ஒரு வெள்ளையை ஆரம்பிக்கிறது, ஒரு வெள்ளையில் போட்டு ஆரம்பிக்கிறது. அப்படியெல்லாம் கேட்கல. இவர் அதையே சாப்பிடுங்க. என்னோட ஆடு வளர்க்கவும் இல்லை, வீடு இடப்படவும் இல்லை. இவர் வளர்க்க ஆட்டை சாப்பிடும். அப்போ இவருக்கு ஆடு பயிர்கள் தெரியும். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். அப்போதான் அந்த கணிதம் உருவாகுது. அப்போ என்ன யோசிக்கிறான்னு போட்டு அந்த ஆடை அடைச்சி வெளியாகவே இல்லை. ஒரு கல்லையும் வைக்க, ஒரு ஆடை வைக்கிற கல் வைக்க, ரெண்டாவது ஆடு வைக்க ரெண்டாவது கல் வைக்க, மூன்றாவது ஆடு வைக்க மூன்றாவது கல் வைக்க, அப்படி வைக்க திருப்பி விட்டு விளையில அந்த கல்லை கூட வைக்க. அப்போ கல் ஆடு சரியான ஓகே தெரியாது. ஆனால் அப்படி பார்த்தாலும் ஒரு கல்வி அடையும். அப்போ அந்த ஆட்டை கலவா திருடா ஒரு ஆட்டையும் ஒரு கல்லையும் கொடுக்கிறார். அப்போ எடுத்த உடனே எழுதி போட்டு கல்வி எடுத்து செய்கிறார். இது என்ன செய்வோம் எடுத்த உடனே ஒரு கல்லாக கலத்தில் ஒரு ஆடு பைக்கு கூட போட்டேன். ரெண்டாவது கூட போட்டேன். மூன்றாவது ஆடு பைக்கு மூன்றாவது கூட போட்டேன். நாலாவது ஆடு பைக்கு நாலாவது கூட போட்டேன். போட்டு பார்த்தா இது எனக்கு ஆடும்போது பைக்கு காணாத கூட்டிய கூட வேண்டிய இல்லை. அனைத்து வரீங்க 4 கோடு போட்டு கூட்டு ஓடுறது என்ன சொல்றது? ரைட், ஓகே. அது ஆரம்பிக்கிறது அந்த ஆதி காலத்திலே இருக்கிறது. இது மாதிரி இந்த கணிதம் ஆரம்பிச்சது மாதிரி விஞ்ஞானம் வேட்டையாடி அந்த விலங்கை வந்து ஒரு மூங்கில் அந்த முதன்மையாக எடுத்து அவர் உலகத்தைக்காக போயிட்டு கொடுத்து அந்த மூங்கிலோடு விளைஞ்சி தீ பிடிச்சி அந்த விலங்கு எரிஞ்சுது. அப்போ எரிஞ்ச உடனே பச்சையெல்லாம் நம்மளை உண்றாரு. அன்றைக்கு சாப்பிட்றதுக்கு நம்ம ஏறி போய் வரப்படுறது ஒன்றும் செய்யலாத கைக்காக சாப்பிட்டு பார்க்கணும் சாப்பிட்டேன். நல்ல சுடியாகவும் இதாக இருந்தது. அண்டையில இருந்து வேக வைத்து உணவை உண்றதுக்கு ஆரம்பித்தார். இதே தான் விஞ்ஞானம் உருவாங்க.
விஞ்ஞானம் மேக்ஸும் ஆரம்ப காலத்திலிருந்து உருவானது. இதைத்தான் அன்றும் பங்கனியும் அளவட்டியே வீசி உணர்ந்திருக்கிறார். இவர்கள் ஆசிரியர்கள் மட்டுமல்ல, ஒரு சிறந்த தொழில்நுட்ப உத்தியோகர்கள். ஏன் தொழில்நுட்ப உத்தியோகர்கள் சொல்றேன்னு சொன்னால், கல்வியை மாணவர்களுக்கு எவ்வாறு ஊட்டுவது, அந்த கல்வி அவர்களுக்கு எவ்வாறு வழிகொண்டுவது என்பதை இன்றைய அந்த நிகழ்வு நாட்டுகிறது. ஒரு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஓடணும், நீர்காணும். அந்த நீர்காணியை என்ன செய்யணும்னு சொன்னால், நீர்காணியை அந்த தண்ணி எடுக்கிறதுக்காக பயன்படுத்துறது. அப்புறம் கிணத்துல அந்த காய்கறியெல்லாம் போட்டு அப்படி நாங்கள் எல்லாம் இது பண்ணி முதல்ல அந்த வாட்டெல்லாம் கொஞ்சம் தண்ணி வருது. இந்த தண்ணியை விட்டு அதெல்லாம் சீராக்கி போட்டு வாட்டை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண உடனே முதல்ல நாங்கள் விட்டு அதை தான் தெரியாது. பிறகு நம்மளோட தனிமான எடுத்து இந்த வாட்டை வெளியாது. அதே வேலையை தான் இந்த வீசி 2 கண்களாக இருந்த அன்பு தமிழ் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். கல்வியை போட்டுறது மட்டுமில்லை, அந்த மாணவர்களை இருந்து வழியாகவே அந்த தண்ணி வழக்கமான வாரமே இந்த கல்வி வழி வந்து கொண்டிருக்கின்றது. அந்த நிகழ்வுகளை அந்த கலை நிகழ்விலே கண்டறிய இருந்தது. மற்றது மாணவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு கருத்து வழிபடுத்த இருந்தது. என்னன்னு சொன்னால், நேரம் குறைவான சுருக்கமாக நான் யோசிக்கிறேன். ஒரு வகுப்பில் மாணவர்கள் கெட்டிக்கார மாணவர்கள், ஒரு வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களும் கெட்டிக்கார மாணவர்கள். பரீட்சை பெற்ற அந்த பரீட்சையிலே வாழ பெறுவது அது எதை நீங்கள் அயல் நாமீங்கன்னா உங்களோட ஞாபக சக்தி. எக்ஸாம் எழுதியிருக்கிற பர்டிகுலர் வாய்ஸ் சி சி எடுத்து படிக்கிற ஓகே எப்படி எக்ஸாம் ஆன்சர். ஆனால் எல்லா மாணவர்களுக்கும் அந்த நினைவாற்றல் இருக்குது. அதை சரியாக பயன்படுத்துறது. உதாரணத்துக்கு இன்னைக்கு காலையில் சாப்பாடு சாப்பிட்டீங்க, 2 கடையில் இருந்து நான் புது சாப்பிட்டேன், இரவு சாப்பிட்டேன். நேற்று இரவு சாப்பிட்டீங்க, கோசு சாப்பிட்டேன், இது சாப்பிட்டேன். நேற்று காலையில் சாப்பிட்டேன், பான் சாப்பிட்டேன், இரவு சாப்பிட்டேன். அதே ஞாபகத்தை தான் கல்விக்கு மேம்படுது. உங்களுக்கு நேற்று சாப்பிட்ட சாப்பாடு சொல்ல தெரியுது, இன்னொரு சாப்பிட்ட சாப்பாடு சொல்ல தெரியுது, வீட்டில் இருந்து இந்த நிறுவனத்துக்கு வேலை பாதையுது, திருப்பி போகிறதுக்கு பாதையுது. இதெல்லாம் ஞாபக சக்தி தான். இதே ஞாபக சக்தி தான் உங்களோட கல்விக்கும் மேம்படுறது. ஆனால் நீங்கள் கல்வியை சரியாக மேம்படுத்துது. இந்த ஞாபகத்தை யாருக்கு இல்லாமல் போகுதோ அவர்கள் மட்டும்தான் கடமையானது. ஞாபகத்தை எல்லாருக்கும் சரியாக இருக்குது, எல்லாருக்கும். அப்பா வேலை சொல்லுவீங்க, அம்மா வேலை சொல்லுவீங்க, பௌபாசிரியர் வேலை சொல்லுவீங்க, எல்லாம் ஞாபகம். ஆனால் உங்களோட அந்த பாடப்புத்தகத்தில் உள்ள விஷயங்களை சொல்லிவிடணும் செயல்படும். சினிமா துறையில எழுதுவதிலிருந்து கடைசியாக வணக்கம் முடியல என்ற தகவல்களும் சொல்லி ஞாபகம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு கேட்ட உடனே கோபி சார் தமிழ் இந்த ஃப்ரெண்ட், சாயந்தரி இந்த ஃப்ரெண்ட் என்று சொல்லி எல்லாரையும் சொல்லி. ஆனால் உங்களோட நினைவாற்றலை நீங்கள் வளர்த்து கொள்ள வேணும். மற்றது இயற்கையோட நீங்கள் ஒன்றி போக வேணும். பொதுவாக உங்களோட விழுநற்காக சொல்லுவேன், அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுகளை உண்ண வேண்டாம். அநேகமாக அந்த கடவுளை வாங்குகிற ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாத்தையும் மொனோசோடியம் குளுட்டமைட் MSG முந்தி அஜினமோட்டோவில் இருந்து அதே மூலக்கூறு சுற்றக்கூடிய அதே அந்த மொனோசோடியம் குளுட்டமைட்டை தான் இப்போ நைகி வேறு நேம் பயன்படுத்தலாம். அதை என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களோட கிழங்களை சீரழிச்சு கண் பார்வை குறையும், ஞாபக சக்தி குறையும், உங்களோட உடல் கோவல்ஸ் எல்லாம் வளர்ந்து. அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டுகளை குறைச்சி வீட்டிலே செய்கிற சாப்பாடுகள் சாப்பிடுவோம். மற்றது வீட்டிலே பொலித்தீன் பிளாஸ்டிக் அதில்
எடுத்து கொடுத்தாரு. அப்படி செய்யறதால என்ன செய்யணும்னா அந்த கதைக்கு ஏற்பட்டு உங்களுக்கு உங்களோட திறமைகளுக்குள்ளே அந்த கதைப்பை போட்டிருந்தால் கேன்சர் வளர்றதுக்கு 90% அதுதான் கேரக்டர். பிளாஸ்டிக் பொலித்தீன் முடிய போட்டு அதுக்கு அந்த பேசுகிற ஊழியர்களையும் அவைக்கிற கையில அதுக்கு சமமான அடுத்து எங்களுடைய எதிர்கால சந்ததிகளுக்காக நீங்கள் ஒவ்வொரு நேரங்களில் உங்களுடைய பிறந்த நாள் நினைவாக நாட்டை வந்து கேட்டுக்கொள்கிறோம். இப்போ நாங்கள் சாப்பிட்ற விளாப்பழம் மாம்பழம் அந்த பல்லாண்டு பழவகையெல்லாம் நாங்கள் நட்டு வருவது எங்களோட மூதாதையர் தங்களுடைய எதிர்கால சந்ததிக்காக நட்டு வைத்து அந்த மரங்கள் நாங்கள் பயன்படுத்துவோம். நாங்கள் எங்களுடைய எதிர்காலத்துக்காக என்ன செய்வோம்? ஒன்றும் செய்ய இதற்காக சொல்கிறேன். என்னுடைய பிறந்த நாள் நிகழ்வுகளில் ஞாபகமாக ஒரு மாநில கிராமங்கள் அதை நட்டுறாங்க. நான் தான் செய்திருக்கிறேன். எல்லோரு உறவினர்கிட்ட அவருடைய பர்த்டேக்கு ஒரு 20 years நான் வந்து பேசுகிறேன். இப்போ அந்த ஒவ்வொரு பர்த்டேக்கும் அந்த மாநிலம் வச்சு ஒரு 300 மாநிலத்தை ஒரு வருஷம் அது பேங்க் க்ளோஸ் பண்ணேன். அது அசியாமல் நடந்தது. நான் அசன் தெரிஞ்சு அந்த வேலை பண்ணுறது. இவ்வாறு இயற்கையோடு சேர்ந்திருங்கள், விழிப்புணர்வாக இருங்கள். நல்லது எல்லா பேரண்ட்ஸுக்கும் ஒரு அட்வைஸ். உங்களோட பிள்ளைகளை ஒரு நாளைக்கு ஒரு காலத்தான பொடி டச் செய்யும். அவைகளை அந்த எதிர்ப்பினையெல்லாம் இல்லாமல் போகும். உங்களோட அன்பாயிருப்பார் கோவத்தில் ரொம்ப ஹப்பன் எங்களோட உங்களுடைய அன்பு குறைஞ்சதுன்னா வெளியால அன்பு பிள்ளைகள் நகர்த்த முடியும். வெளியால என்ன கழுவுகள் காப்புகள் எல்லாம் செஞ்சு வந்துருக்கீங்க. அதாவது எங்கே அதை பார்ப்பாங்க. ஆகவே பிள்ளைகளை கவனமாக கையாளுங்கள். இயற்கையோட ஒன்றிணைந்தீர்கள், கல்வியை ஊற்றுங்கள். இது மாதிரி நிகழ்வுகளில் பங்கு கொண்டு நீங்கள் அவர்களோட சேர்ந்து எங்களுடைய சிறப்பிக்கலாம் கூறி அடுத்து நாங்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.